ஆன்மீகம் டிவி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்வியா? எவ்வளவுதான் உழைச்சாலும் முன்னேற முடியலையா? வீட்டில் எப்பவும் ஒரு மன அமைதி இல்லாமல் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கா? உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் தோல்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கலியுகத்தின் ஆக சிறந்த ஆன்மீக விடிவு காலம்தான் பிரம்ம முகூர்த்தம். விடியற்காலையில் விழுப்பவன் எவனோ அவன் வாழ்க்கையில் என்றும் தோற்பதில்லை என்பது ஆன்மீக மற்றும் அறிவியல் உண்மை. பிரபஞ்சத்தின் பேராற்றல் நம் தலைக்கு மேலே கொட்டி கிடக்கும் அந்த புனிதமான நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாடு நம் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி கொண்டது. இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தமான சரியான நேரம் எது, அன்றைக்கு காலையில் அதிகாலையில் எந்த பொருளை பார்த்தால் நமக்கு அதிர்ஷ்டம் வரும், என்ன பரிகார வழிபாடு செய்ய வேண்டும் என்று அக்குவேர் ஆணுவேராக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலில் பிரம்ம முகூர்த்தமான நேரம் எந்த நேரம், அதோட மகிமை என்னன்னு நாம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சூரிய உதயத்திற்கு முன்னால் இருக்கும் 1:36 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. தோராயமாக சொல்ல வேண்டும் என்றால் அதிகாலை 4:30 முதல் காலை 6 வரை உள்ள நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம். ஏன் இந்த நேரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஆன்மீக ரீதியாக இந்த நேரத்தில் பிரம்மதேவன் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றி எழுவதாகவும் 30 முக்கோடி தேவர்களும் மகரிஷிகளும் பூமியை வலம் வந்து நல்லாசி வழங்குவதாகவும் ஐதீகம். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் இந்த அதிகாலை நேரத்தில் பூமியோட வளிமண்டலத்தில் ஓசோன் வாயு மிக அதிகமாக இருக்கும். இது நம்ம உடலையும் மூளையையும் புத்துணர்ச்சியாக்கும். மேலும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காற்றில் எந்தவிதமான எதிர்மறை எண்ண அலைகளோ அல்லது சத்தமோ இருக்காது. இந்த நிசத்தமான நேரத்தில் நம்ம ஆழ்மனது பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும். அதனால்தான் எனது அன்பான நேயர்களே, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய சில எளிய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. முதலாவதாக, படுக்கை விட்டு எழுந்ததும் நேராக தரையில் காலை வைக்கக்கூடாது. அமர்ந்தபடியே உங்களது 2 உள்ளங்கைகளையும் ஒன்றாக சேர்த்து பார்த்து கராக்ரே வசதே லட்சுமி, கராக்ரே வசதே லட்சுமி, கராக்ரே வசதே லட்சுமி என்ற ஸ்லோகத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்ல வேண்டும். உள்ளங்கையின் நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் மூலத்தில் கௌரியும் இருப்பதாக ஐதீகம். பிறகு கட்டிலை விட்டு இறங்கும்போது பூமி தாயை தொட்டு கும்பிட்டு விட்டு பாதங்களை வையுங்கள். பற்களை துலக்கி முகத்தை கழுவி சுத்தமான ஆடைகளை உடுத்தி கொள்ளுங்கள். தலைக்கு குளிக்க முடிந்தால் மிக விசேஷம். உடல்நிலை முடியாதவர்கள் கை கால் முகம் கழுவிவிட்டு பூஜைக்கு தயாராகலாம், தவறொன்றும் கிடையாது. பூஜை அறையை முதல் நாளே சுத்தம் செய்து கோலமிட்டு வைக்க வேண்டும். அதிகாலையில் விளக்கேற்ற மட்டுமே நேரம் இருக்க வேண்டும். இப்போதுதான் இந்த வீடியோவில் மிக முக்கியமான உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமையை நீக்கி செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மகா ரகசிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு பெயர் பிரம்ம முகூர்த்த அரிசி தட்டு பரிகாரம் என்று பெயர். முதலில் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களை பார்த்து விடலாம். ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு தட்டு, இது இரண்டும் இல்லாதவர்கள் சுத்தமான எவர் சில்வர் தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கைப்பிடி அளவு சுத்தமான பச்சரிசி, 1 விரலி மஞ்சள், 1 கொட்டைப்பாக்கு மற்றும் 1 அல்லது 5 ரூபாய் நாணயம், ஒரு புதிய மண் விளக்கு, அதாவது இந்த அகல் விளக்கு புதியதாக இருக்க வேண்டும், மற்றும் நெய் அல்லது நல்லெண்ணெய். இப்பொழுது அதிகாலை 4:45 பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். வீட்டில் எப்போதும் நீங்கள் விளக்கு ஏற்றுவீர்கள் அல்லவா, அந்த விளக்கு ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றாக வாசனை மிகுந்த மலர்களை சாற்றிவிடுங்கள். இப்போது நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் தட்டின் மேல் பச்சரிசியை பரப்பிக் கொள்ளுங்கள். பிறகு அதன் மேல் 1 விரலி மஞ்சள், 1 கொட்டைப்பாக்கு மற்றும் நீங்கள் எடுத்திருக்கும் 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை இப்பொழுது நீங்கள் புதியதாக வாங்கியிருக்கிறீர்கள் அல்லவா, அந்த அகல் விளக்கை எடுத்து இதற்கு நடுவே வைத்து நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இப்போது அந்த தீப ஒளியை பார்த்தவாறு அமைதியாக அமர்ந்து
கண்களை மூடி என் வாழ்வில் இருக்கும் பணக்கஷ்டங்கள் நீங்க வேண்டும், என் குடும்பத்தில் சுபிட்சம் பெருக வேண்டும், என் குடும்பத்தை பிடித்திருக்கும் தரித்திரம் விலக வேண்டும், என் மகனுக்கு வேலை வேண்டும், என் மகளுக்கு நன்றாக படிப்பு அமைய வேண்டும், என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மென்மேலும் வளர வேண்டும், எல்லோருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு 5 நிமிடம் ஆழ்ந்து நேர்மறையாக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து பாருங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விதமான மாற்றங்களை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் இதற்கு தேவையானது எல்லாமே நீங்கள் அந்த சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அந்த நேரத்தில் எழுந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். மற்றபடி இந்த பரிகாரம் செய்வதெல்லாம் மிக மிக எளிமையான வேலைதான். அந்த அரிசி மஞ்சள் நாணயத்தை ஒரு துணியில் முடிந்து பீரோவில் பணம் வைக்கும் இடத்திலோ அல்லது பீரோவிலோ நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இது உங்கள் வீட்டை நோக்கி பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும். பிறகு பாருங்கள், உங்கள் வீட்டில் பணமழை கொட்டோ கொட்டென்று கொட்டப் போகின்றது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மந்திரங்களை உச்சரிக்கும் போது அதன் அதிர்வுகள் பல 100 மடங்கு வேகமாக வேலை செய்யும். உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு எளிய மந்திரத்தையும் சொல்லலாம். உதாரணமாக, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அல்லது ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரிக்கலாம். இந்த நேரத்தில் மந்திரத்தை எழுத நினைப்பவர்கள் ஸ்ரீராம ஜெயம் கூட எழுதலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நேரத்தில் உங்களுடைய சங்கல்பம், அதாவது குறிக்கோளை ஒரு டைரியில் எழுதுவது மிக மிக விசேஷம். நான் இந்த தேர்வில் வெற்றி பெற்று விட்டேன், என் கடன் முழுமையாக தீர்ந்து விட்டது என்று எல்லாமே நடந்து முடிந்ததாக நேர்மறையான வாக்கியங்களாக எழுத வேண்டும். பிரபஞ்சம் அதை அப்படியே ததாஸ்து, அதாவது அப்படியே ஆகட்டும் என்று ஆசி வழங்கிவிடும். எனது அன்பான நேயர்களே, பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் மிக முக்கியமான தவறுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் வீட்டில் கோபமாக பேசுவதோ, சண்டை போடுவதோ, அழுகை குரல் கேட்பதோ அண்ட சராசரத்தின் சாபத்தை வாங்கி தரும். விளக்கேற்றி வழிபாட்டை முடித்துவிட்டு காலை 6 மணிக்கு முன்னால் மீண்டும் படுக்கைக்கு சென்று தூங்கவே கூடாது. அது வீட்டில் தரித்திரத்தை தான் மீண்டும் கொண்டு வரும். என் வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு கடனே தீராது என்ற புலம்பல்களை இந்த நேரத்தில் நினைக்கவே கூடாது. தொடர்ந்து 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் முகத்திலேயே ஒரு தெய்வ தேசஸ் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் தானாகவே கைகூடி வரும். உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களிடம் அந்த மாற்றத்தை உணர்ந்து உங்களிடமே சொல்வார்கள். அப்படி ஒரு சிறப்பான மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.